வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்திச் சுருக்கம். வாசிப்பவர் வாசுகி சந்திரசேகரன். பிரதமர் திரு நரேந்திர மோடி மகளிர் கிரிக்கெட் உலக கோப்பையை வென்ற வீராங்கனைகளை தனது இல்லத்தில் சந்தித்து அவர்களது வெற்றிக்கு வாழ்த்து தெரிவித்தார். தொடர்ந்து 3 தோல்விகளுக்கு பிறகு போட்டியில் வெற்றி பெற்ற வீராங்கனைகளின் சாதனை குறித்து அவர் பெருமிதம் தெரிவித்தார். நாடு முழுவதும் உள்ள பெண்களுக்கு ஃபிட் இண்டியா என்ற செய்தியை அவர்கள் முன்னெடுத்து செல்ல வேண்டும் என்று பிரதமர் வலியுறுத்தினார். கேப்டன் ஹர்மன் பிரீத் கௌர் 2017ஆம் ஆண்டு தாம் பிரதமரை சந்தித்ததை நினைவு கூர்ந்தார். மேலும் அவர்கள் கோப்பையுடன் பிரதமரை அடிக்கடி சந்திப்பார்கள் என்றும் அவர் நம்பிக்கை தெரிவித்தார். பீகாரின் முதல் கட்ட வாக்குப்பதிவு இன்று காலை 7 மணிக்கு தொடங்கி நடைபெற்று வருகிறது. சுதந்திரமான, நியாயமான மற்றும் அமைதியான வாக்குப்பதிவை உறுதி செய்வதற்காக தேர்தல் ஆணையம் விரிவான பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்துள்ளது. பாட்னாவில் உள்ள தலைமை தேர்தல் அலுவலகத்தில் ஒரு சிறப்பு கட்டுப்பாட்டு அறையும் நிறுவப்பட்டுள்ளது. வாக்காளர்கள் தேர்தல் குறித்த புகார்களை தொலைபேசி மூலமாகவோ மின்னஞ்சல் மூலமாகவோ பதிவு செய்யலாம் என்று தேர்தல் ஆணையம் அறிவுறுத்தியுள்ளது. புதுச்சேரி மரப்பாலம் துணைமின் நிலையத்தில் பராமரிப்பு பணிகள் மேற்கொள்ள இருப்பதால் இன்று காலை 10 மணி முதல் மாலை 4 மணி வரை 100 அடி சாலை, குமரன் நகர், ஐயனார் கோவில் வீதி, காராமணிக்குப்பம், அண்ணா நகர், பெரியார் நகர், நெல்லித்தோப்பு, உருளையன்பேட்டை உள்ளிட்ட பகுதிகளில் மின்தடை ஏற்படும் என்று மின்துறை நகர கோட்ட செயற்பொறியாளர் ராஜஸ்ரீ தெரிவித்துள்ளார். வடகிழக்கு வங்கக்கடல் மற்றும் அதையொட்டிய மியான்மர் வங்கதேச கடலில் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி நிலவுவதால் தமிழகம், புதுச்சேரி, காரைக்கால் ஆகிய பகுதிகளில் அடுத்த 2 நாட்களுக்கு இடியுடன் கூடிய மழை பெய்யும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. எகிப்தின் கெய்ரோவில் நடைபெறும் ISSF உலக சாம்பியன்ஷிப் ரைபிள் மற்றும் பிஸ்டல் 2025 போட்டிகளில் பங்கேற்க இந்தியாவை சேர்ந்த 40 பேர் கொண்ட அணியினர் பாரிஸ் 2024 பதக்கம் வென்ற மனு பாக்கர் மற்றும் ஸ்வப்னில் குசாலே ஆகியோர் தலைமையில் எகிப்து சென்றுள்ளனர். இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது.